குமார் ஒரு கோவக்கார பையன். எப்பவுமே நண்பர்களை பார்த்து திட்டுறது, கூட விளையாடுற பசங்களை ஏதாவது கடுமையான வார்த்தைகளை கூறி திட்டுறதுன்னு இருப்பான். பள்ளியிலையும் அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அதே மாதிரி தான் விளையாட்டு மைதானத்திலையும். இதை ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருந்த அப்பா இவனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் புகற்றி இவனை திருத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட ரொம்ப அன்பா பேசி, நீ எப்பெல்லாம் கோபம் வருதோ, எப்பெல்லாம் யாரையாவது திட்டணும்னு நினைக்கிறியோ, அப்பெல்லாம் பின்னாடி இருக்கிற செவத்துல போய் ஒரு ஆணி அடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவனும் கோவத்தை குறைக்க முடியாம எப்பெல்லாம் யாரையாவது திட்டணும்னு தோணுதோ அப்பெல்லாம் போய் ஒரு ஆணி அடிச்சுட்டே வந்தானா. இப்படியே பல நாள் செய்யும் போது அந்த செவர்ல நிறைய ஆணிகள் அடிச்சான். அவனுக்கே புரிஞ்சிருச்சான் நம்ம எவ்வளோ அதிகமா கோவப்பட்டிருக்கோன்னு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் கோவத்தை குறைக்க ட்ரை பண்ணானா. கோவத்தை குறைக்க அவங்க அப்பா அதையும் கவனிச்சாராம். இப்ப நீ கோவத்தை குறைக்கிற இல்லையா, திட்ட வேண்டாம் நினைக்கிற இல்லையா, இப்ப ஒரு ஆணியா அதுல இருந்து திரும்பி எடுத்துரு அப்படின்னு சொன்னாராம். அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆணியெல்லாம் அந்த செவர்ல இருந்து எடுத்தானா. ஆனாலும் அந்த செவருல ஓட்டைகள் இருந்துதான். அப்பதான் அவங்க அப்பா அவனுக்கு வந்து சொன்னாராம், என்னதான் நீ ஆணி அடிச்சு அதை திருப்பி எடுத்தாலுமே அந்த செவருல ஓட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் நீ மத்தவங்களை திட்டிட்டு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலோ, அவங்க கிட்ட கடுஞ்சொற்கள் பேசினதுக்கு அப்புறம் என்ன போய் மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலோ, அவங்க உன்னை மன்னிச்சாலுமே அவங்க மனசுல ஏற்பட்ட காயமானது நீ என்னதான் ஆணி எடுத்தாலும் அந்த ஓட்டையை சரி பண்ண முடியல இல்லையா, அந்த மாதிரி அந்த காயத்தை சரி பண்ண முடியாது, அது ஒரு ஆறாத வலுவாயிடும் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அவனுக்கு தன்னோட தவறு புரிஞ்சு தன்னை முழுமையா திருத்திக்கிட்டானா. தீயினால் சுட்ட பொன் முள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீங்கிறது எவ்வளவு கடுமையானது. அந்த தீயால ஏற்பட்ட காயம் கூட ஒருத்தங்களுக்கு ஆறிடுமா. ஆனா நம்ம ஒருத்தங்களோட மனசை கடுமையான வார்த்தைகளால காயப்படுத்தணும்னா அது எப்பவுமே ஆறாத ரணமா தான் மாறும். இது அடக்கமுடைமை அதிகாரத்துல உள்ள 129வது திருக்குறள். நன்றி, வணக்கம்.